பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். நாம தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல் பத்தியும் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது பத்தியும் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவும். பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஆல்ரெடி 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்திற்குள்ள இந்தியா ராணுவ தாக்கல் பாகிஸ்தான் மேல நடத்த போகுது, அந்த தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியே 48 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப வரை இந்தியா எந்த தாக்குதலும் நடத்தல. இப்படின்ற ஒரு கேள்வி பார்த்துட்டு இருக்க உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம 26 அப்பாவி மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இந்திய ராணுவத்தினர் எந்த பதிலடியும் இப்ப வரை கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் இந்திய ராணுவத்தினர் என்னதான் பண்றாங்க, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கோபமும் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த கோபம் நியாயமான கோபம் தான். ஆனா 2019 புல்வாமா அட்டாக் அது வந்து February 14 நடந்துச்சு. அதுக்கான பதிலடைய இந்திய ராணுவத்தினர் February 26 அன்னைக்கு தான் நடத்தினாங்க. இதுக்கே கிட்டத்தட்ட 12 நாள் கேப் இருந்துச்சு. புல்வாமா அட்டாக்க பண்ணது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு தான் அப்படின்றது ப்ரூஃப் ஆச்சு. அவங்க எங்க இருந்து எப்படி இந்த அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற வரைக்குமே ப்ரூஃப் நம்ம கிட்ட இருந்துச்சு. இவ்வளோ ப்ரூஃப் இருந்துமே 12 நாள் கேப் எடுத்து தான் ராணுவத்தினர் தக்க பதிலடியை கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெஹல்காம் தாக்குதலை ஆரம்பத்துல நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு ஒத்துக்குச்சு. அதன் பிறகு நாங்க பண்ணவே இல்லை, இந்தியா எங்க மேல வீணா பழிய போடுது அப்படின்ற மாதிரி அவங்களே பேக் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இந்தியா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த பதிலடியுமே கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்குதலை பாகிஸ்தான் பண்ணவே இல்லை, இந்தியா வீணா பாகிஸ்தான் மேல பழிய போடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா பதிலடியும் கொடுத்துச்சு அப்படின்னா அமைதியா இருக்க பாகிஸ்தான் மேல இந்தியா தேவையில்லாத தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆட்களே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா விக்டிம் கார்டை கையில் எடுத்திருக்கானுங்க. எங்களுக்கு இந்தியா தண்ணி விட மாட்டேங்குது, மக்களுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, ஹாஸ்பிட்டல் தேவைக்காக இந்தியா வந்தவங்கள உடனே அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப பரிதாபமா இருக்கோம் நாங்கன்ற விக்டிம் கார்டை பாகிஸ்தான் கையில் எடுத்து விளையாடிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இந்தியா எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு பதிலடியை கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் பின்விளைவா இருக்கும். ஏன்னா தகுந்த ப்ரூஃப் வேணும். என்ஐஏ வந்து இந்த தாக்குதல் நடந்த பெஹல்காம்ல தீவிரமான விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய 2000 மக்களுக்கு மேல விசாரணை செஞ்சிருக்காங்க. அதுல 15 பேர் மேல சந்தேகப்பட்டு அவங்கள அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையின் பேர்ல தான் பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரி இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம என்ஐஏ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பாவோட கமாண்டர் ஃபரூக் அகமதும் இந்த தாக்குதல்ல இருக்காரு. அவர் தான் ஸ்லீப்பர் செல்ஸ் மூலமா இந்தியால என்ன நடந்துட்டு இருக்கு, பாகிஸ்தான்ல என்ன நடக்கு, எப்ப இந்த தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ஐஏவும் ஒரு ரிப்போர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. சோ இவ்ளோ விஷயம் பின்னாடி போயிட்டு இருக்கு. இது எதை பத்தியும் யோசிக்காம இந்தியா எந்த தாக்குதலும் நடத்தல. இந்தியாவுக்கு இந்திய மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. 26 அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்க, இன்னும் தாக்குதல் நடத்த போறோம் சும்மா வாய் பேச்சு தான் கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கான பதில் தான் இது. அப்படி இந்தியா எதை பத்தியும் யோசிக்காம ஒரு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பல குழப்பங்கள் நம்ம இந்தியாக்குள்ளே ஏற்படும். அதனாலதான் பொறுமையா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோ பொறுமையா என்ன நடந்திருக்கு, யார் இதன் பின்னணியில இருக்காங்க, யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா இந்தியா விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கான தக்க பதிலடியை இந்தியா கட்டாயமா கொடுக்கும். இந்தியா கட்டாயமா கொடுத்தே தீரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்தியா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கு பாகிஸ்தான் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறேன்ட்டு வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்தியா வந்து கடற்படையா இருக்கட்டும் இல்ல விமானப்படையா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நோட்டம் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டம்னா ஒத்திகைன்னு சொல்லலாம். இப்போ எப்படி போர் நடத்த போறோம், எப்படி ஆக்ஷன் நடத்த போறோம் அப்படின்றதுக்கான ஒத்திகை தான் இந்த நோட்டம்னு சொல்லலாம். இந்த நோட்டமை வந்து May 7, 8 நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானும் சும்மா இல்லை, நாங்களும் ஒரு நோட்டம் நடத்த போறோன்ற மாதிரி பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டமை ஆல்ரெடி ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட நாங்க சும்மா நோட்டம் தான் நடத்துறோம், எந்த வாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நோட்டம் நடத்தினாங்க. அப்புறம் தான் ரஷ்யா உக்ரைன் வாரே ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல சைனாவும் இந்த நோட்டமா தைவான் கிட்ட இப்ப நடத்திட்டு இருக்காங்க. சோ அடுத்து அந்த பிரச்சனை கூட வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கண்டிப்பா ஒரு போர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில இருக்கு.
அதுபோக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த பெஹல்காம் அட்டாக்ல ஈடுபட்ட யாராலையும் தப்பிக்கவே முடியாது, அவங்கள இந்தியா சும்மாவே விடாது, அவங்களுக்கான தக்க பதிலடியை இந்தியா கொடுக்கும், அவங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து எவனுமே இந்தியா மேல கை வைக்கணும் அப்படின்றதுக்கே நடுங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை இந்தியா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காரு. இந்தியால இருந்த பாகிஸ்தான் மக்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிட்டு இருக்கோம். இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் வாகா வழியா, உங்களுக்கே தெரியும் வாகா வந்து இந்திய பாகிஸ்தான் பார்டர், ஸோ அந்த வழியா வெளியேறி போயிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் அந்த வாகா பார்டரை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டான். தன்னோட நாட்டு மக்களே தான் நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாகா பார்டரை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டான். நம்ம இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது போர் சூழல் இருக்கு, ஏதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலே வெளிநாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள உடனே இந்தியாவுக்கு திருப்பி அழைச்சிட்டு வருவாங்க. அதை அழைச்சிட்டு வரதுக்காக அவ்வளவு போராடுவாங்க. இப்படி போராடிட்டு இருக்கு நம்ம நாடு எங்க, தான் சொந்த மக்களையே உள்ளுக்குள்ள சேர்க்காத பாகிஸ்தான் எங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்துல தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊரு, நம்ம இந்திய ராணுவத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களை, அவங்களுக்கு அங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும், பாதுகாப்பு குறைவு ஏற்படும்ன்றதுனால அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை பாதுகாப்பா வைக்கணும்ன்றதுக்காக பல இடங்களுக்கு இடமாற்றம் செஞ்சு அவங்களுடைய சேஃப்டியை ஃபர்ஸ்ட் அஷ்யூர் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து சேஃப் பண்றதுக்கு பதிலா அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா அட்டாக் பண்ற மாதிரியான ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சுட்டு மக்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பாவி மக்கள் இந்த பார்டர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் இந்தியா ராணுவத்தினருக்கு தெரிஞ்சா இந்தியா நம்மள அட்டாக் பண்ண மாட்டான், இதை ஒரு காரணமா வச்சு இந்தியாவை நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்தினர். அவங்க ராணுவத்தினர் மட்டும் இல்ல, ராணுவ தளபதியுமே ஒளிஞ்சிட்டு தான் இருக்காரு. அசீம் முனீர் அவர் எங்க போனாரு? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நாட்டுக்குள்ளே ஒரு போர் நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் தானே முன்னாடி நின்று ராணுவத்தினரை வழி நடத்தணும், அவர் எங்க போயிட்டாரு? இத்தனை நாட்களா அவருடைய எந்த ஸ்பீச்சும் நாங்க பார்க்கல, அவர் இருந்ததுக்கான எந்த ஒரு தடமும் இல்ல, அவர் எங்க தான் இருக்காருன்னு நேஷனல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால பாகிஸ்தான் நாட்டினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவோ போயிட்டு அவங்க ஆர்மி மேனை சந்திச்சு பேசின மாதிரியான ஒரு வீடியோவை இப்ப ரிலீஸ் பண்ணி, இவரை எங்கேயும் போய் ஓடி எல்லாம் ஒளியில, யாருக்கும் அவர் பயந்தும் போகல, எங்க ராணுவத்தினர் கூட ஒரு திட்டம் போடுறாரு, எந்த மாதிரியான அட்டாக் பண்ணலாம், எப்படி தாக்கலாம் அப்படின்றதுக்கான திட்டம் தான் தீட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோவை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பழைய வீடியோ தான் அப்படின்றத நிறைய பேர் கண்டுபிடிச்சு, இது எப்போ போட்டது இப்போ மறுபடியும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுடைய மூக்கையும் உடைச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், இவரு கடந்த சில வருடங்களாவே ஜெயிலில் தான் இருக்காரு அப்படின்ற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்றத நம்ம சொல்லல, அங்க கோர்ட்லயே வந்து இனிமேல் நீங்க இம்ரான்கானை விசாரிக்கும் போது நிர்வாணப்படுத்தி விசாரிக்காதீங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவா நம்ம நாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் நடக்குது, ராணுவத்தினர் ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு அதை வீடியோ எடுக்காதீங்க, வீடியோ எடுத்தாலும் சோஷியல் மீடியால போடாதீங்க அப்படின்னு நம்ம நாட்டுல சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மக்கள் ஃபாலோவும் பண்றாங்க. இதே விஷயத்த பாகிஸ்தான்லயும் சொல்லியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்லயே பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களே இதை சப்போர்ட் பண்ணல. இம்ரான்கானுடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ராணுவத்தினர் ஏதாவது பிளான் பண்றாங்க இல்ல ஏதாவது பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அதை உடனே வீடியோ எடுத்து நெட்ல போட்டுறாங்க. இந்த விஷயத்தை காரணமா வச்சு இம்ரான்கான் ரிலீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இம்ரான்கான் ரிலீஸ் ஆனாரு அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கவிருக்க போர் வந்து ஒரு சுமூகமா முடியலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிட்ட கொஞ்ச நேரம் போன்ல பேசியிருக்காரு. அந்த போன் கான்வர்சேஷன்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வேண்டாம், நீங்க சமரசமா போயிடுங்கன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு இந்தியா எங்க நாட்டுக்குள்ளே வந்து எங்க அப்பாவி மக்களை தாக்கியிருக்காங்க, சமரசன்ற பேச்சுக்கே இடம் இல்ல, இதுக்கான தக்க பதிலடியை இந்தியா கொடுத்தே தீரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அமெரிக்கா வந்து சரி ஓகே, இது உங்க பிரச்சனை, நாங்க இன்வால்வ் ஆக மாட்டோம், அதனால உங்களுக்கு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நாங்க எதுவுமே செயல்பட மாட்டோம், உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அவங்களோட சப்போர்ட்டை இந்த இடத்துல இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் பாகிஸ்தானுடைய விமானங்கள் எதுவுமே இந்தியால பறக்கிறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான 2 விமானங்களை மூடி இருக்காங்க. அதாவது கராச்சிலையும் லாகூர்லையும் இருக்கக்கூடிய இந்த 2 விமான நிலையங்கள் தான் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விமான நிலையங்கள். இந்த 2 விமான நிலையங்களையும் மே 31ஆம் தேதி வரைக்குமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இந்தியாவை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு இன்சிடென்ட்லேயே ரொம்ப கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து
தொடர்ந்து சில உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை எங்க மேல நடத்தியிருக்காங்க, அங்க தீவிரவாதம் தலையெடுத்து ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் சொன்னதாகவும், பல உலக நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் விசாவை பார்த்தாலே எதுக்காக இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு காரணம் உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த கண்ட்ரில ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. யாரெல்லாம் சந்தேகத்துக்குரிய மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே திரும்ப பாகிஸ்தானுக்கே அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை பார்த்தாலே பல நாடுகள் விசா கொடுக்கறதுக்கே தயங்குறாங்களாம். சோ அவங்க ஏர்போர்ட்ஸ்ல எல்லாத்துமே செக்யூரிட்டியை ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. சோ இப்படி சில உலக நாடுகள் இந்தியாவுக்கு டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க இன்டைரக்டா சப்போர்ட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். பங்களாதேஷ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லப்படுற பங்களாதேஷ், அவங்களுக்கு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து நீங்க பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடா இருங்க அப்படின்றத பண்ணதே நம்ம இந்தியா தான். ஆனா நன்றி கெட்ட பங்களாதேஷ் இப்ப என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் மேல நீங்க ஒரு போர் தொடுத்தீங்க, பாகிஸ்தான் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், எங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 7 ஸ்டேட்ஸை நாங்க அட்டாக் பண்ணுவோம், அந்த 7 ஸ்டேட்டையுமே பங்களாதேஷ் ஆக்கிரமிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பங்களாதேஷோட முன்னாள் ராணுவ வீரர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நீங்க ஒரு நாடா இருங்க அப்படின்னு பண்ணதே இந்தியா தான். அந்த நன்றி கொஞ்சமாவது இருந்திருந்தா அவரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது போக அஜர்பைஜானும் பாகிஸ்தானுக்கு டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க. எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் சொல்லியிருக்காங்க. அஜர்பைஜானுக்கே டர்க்கி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டர்க்கி ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் டர்க்கினால பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், அவங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் தான் சொல்லிட்டு. ஸோ டர்க்கி சப்போர்ட் பண்ணக்கூடிய அஜர்பைஜானும் அவங்களோட சப்போர்ட்டை இப்போ பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான், அஜர்பைஜான், டர்க்கி இதை கேட்டோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எனக்கு பின்னணியில சைனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சைனா டைரக்டா இந்தியா மேல வார் பண்ணா நம்ம மேல ஒரு கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இப்போ ப்ராக்சி வார கையில் எடுத்திருக்காங்க. ப்ராக்சி வார்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, இப்போ நம்ம டைரக்டா இன்வால்வ் ஆகாம நம்ம அதுக்கு பின்னாடி இருந்துட்டு முன்னாடி பல நாடுகளை முன் வச்சு நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க, எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனா நாங்க இன்வால்வ் ஆயிருக்கோன்ற விஷயத்தை நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க இப்படின்ற ஒரு டேர்ம் தான் ப்ராக்சி வார்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அதாவது பிஓகேல இருக்கக்கூடிய மதரசாவா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்குமே இப்போ லீவ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியா இந்த நேரத்தில் வேணாலும் தன்னோட தாக்குதல் நடத்தலாம், அதற்கு பதில் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தும், அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா பாகிஸ்தான் இந்தியாவை பார்த்து இப்போ வர பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா எப்போ எந்த விதத்தில் தாக்கும் அப்படின்றத நினச்சே அவங்க தினம் இப்படி தாக்குவாங்களோ அப்படி தாக்குவாங்களோ இல்லை என்ன தான் பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னுமே எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இப்போ பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது, டக்குன்னு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். ஆனால் அட்டாக் பண்ணாமல் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தும். என்னைக்கு அட்டாக் பண்ணுவாங்க, எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் ஆகியும் ஏன் அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற பயம் அட்டாக் பண்ணுறதை விட டபுள் மடங்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது நம்ம உள்ளூர் மீடியா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு த்ரெட் இருக்கு. பாகிஸ்தான் எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண போறான்னு தெரியல, இதுக்கு பலியாக போறது அப்பாவி மக்கள் தான். இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கும்போது நம்ம உள்ளூர் மீடியா எதை ஃபோக்கஸ் பண்ணது தெரியுமா? தளபதி மதுரைக்கு வந்துட்டாரு, தளபதி காட்சி கொடுத்துட்டாரு, தளபதி பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு, பேசலாங்க, இதை நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனா இன்டர்நேஷனல் நியூஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு, இந்தியாக்கே த்ரெட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கும்போது இதை பத்தி யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. அதுவும் தமிழ் மீடியா ஒன்று கூட இதை பற்றி பெருசாக பேசவே மாட்டேங்குது. ஸோ இதை பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, எங்களுடைய முழக்கம் என்னன்னா தேசபக்தி கிடையாது, மாநில சுயாட்சி தான் எங்களோட முழக்கம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளும் இதே இந்தியாவில் தான் இருக்கோம். இந்தியாவில் ஏதோ ஒரு நாடு, இப்போ காஷ்மீரில் அட்டாக் பண்ணவன் நாளைக்கு கேரளாவில் அட்டாக் பண்ண மாட்டான், தமிழ்நாட்டில் அட்டாக் பண்ண மாட்டான், ஏன் சென்னையில் அட்டாக் பண்ண மாட்டான்றதுக்கு என்ன கேரண்டி? மும்பை எங்கே இருக்குது, பாகிஸ்தான் எங்கே இருக்குது, அங்கிருந்து வந்து மும்பையில் அட்டாக் பண்ணியிருக்கான், அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் அட்டாக் பண்ண மாட்டான்? இதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. மக்களுக்கும் இதை பற்றியான விழிப்புணர்வை கொடுக்க மாட்டேன்றாங்க. சினிமா பற்றி பேசினா இந்த இஷ்யூவை மறந்துடுவாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. நீங்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் குறித்து எக்ஸ்க்ளூசிவான செய்திகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும், மற்றும் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்கா?
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.